தலையுரைத்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக. நால்வருண ஆசிரம தர்மமெல்லாம் பிள்ளை விளையாட்டே. கருணையில்லா ஆட்சி கடுகி ஒளிக அருள் நயந்த சன்மார்க்கர் ஆள்க. இவையெல்லாம் ஏதோ ஒரு சமூக புரட்சியாளனின் ஆவேசக் கருத்துக்கள் என்றுதானே எண்ணத் தோன்றுகிறது. இல்லை இல்லை, வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் சிந்தனையில் உதித்த சீரிய கருத்துக்கள். வழிவழி தோன்றல்களாக இந்த பூவுலகில் அவதரித்த சித்தர்களும் ஞானிகளும் இறைத்தூதர்கள் என்று உலகில் போற்றப்படுபவர்கள. சூழ்ந்திருந்த அறியாமை இருளை அகற்றி மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற தாங்களறிந்த நல்வழிகளை உபதேசமாக போதித்தார்கள். 19ஆம் நூற்றாண்டின், அதாவது 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சிதம்பரம் அருகே உள்ள சிற்றூரான மருதூரில் பிறந்தார் ராமலிங்க அடிகளார். கல்வி அறிவு பெறவில்லை என்றாலும் தமிழ் புலமையிலும் ஆன்மீக சித்தாந்தத்திலும் தன்முயற்சியால் தலை சிறந்து விளங்கினார். மருத்துவ இயலிலும் அறிஞராய் திகழ்ந்தார். உடலை துறந்த மாமுனிகள் தன் உடலை தூய்மைப்படுத்தி சிவபதம் சேரும் துமையான ஒரு வழியை ஞான ஒளியாய் இறைவனை அறியலாம் என்ற சன்மார்க்க நெறியை, சாதி மத பேதமற்ற நன்னெறியை அருளி இந்து மத தத்துவ இயலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டி எழுச்சியை ஏற்படுத்தினார். மறுமலர்ச்சியை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, இவை ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம். இறைவனை ஜோதி வடிவாக பாடிய பெருமை பெற்றவர். இறைவன் உருவம் உள்ளவனா, ஐயம் அருவமானவனா என்ற காலங்காலமாக இருந்து வருகிறது. ராமலிங்க அடிகளார் ஆரம்ப நிலையில் உருவமாகவே பாவித்து வணங்கினார். பக்குமடைந்த பின் அருவமாக பாவித்தார். அவர் ஜோதி வடிவிலேயே இறைவனை கண்டார். கண்ணிற்கும் கைக்கும் புலப்படுவது உருவம், குறிப்பிட்ட வடிவமும் கொண்டது. ஆனால் இத்தகைய இயல்பு அருவத்திற்கு கிடையாது. ராமலிங்க அடிகளார் கண்ட ஜோதிக்கு உருவ இயல்பும் உண்டு, கண்களுக்கும் புலப்படும். அதே சமயத்தில் அது கைகளுக்கு புலப்படாத அருவத்தன்மையும் பெற்றது. சுடரை தொடவும் பிடிக்கவும் முடியாது. ஆகவே உருவின் இயல்பும் அருவின் இயல்பும் ஒருங்கே அமைந்த ஜோதியையே இறைவன் வடிவாக கொண்டார். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்றார். காலங்காலமாக இருந்து வரும் பழக்கங்கள் உயிர்களுக்கு ஊறு விளைவிப்பதாயின், பகுத்தறிவுக்கு புறம்பானதாயின் அவற்றை சாடினார். தனக்கென புதுப்பாதையை அமைத்துக் கொண்டார். அப்பாதையில் உலக மக்களெல்லாம் ஒன்று சேர அழைத்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய மாமேதை அவர். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையே உயிர் கொள்கையாக கொண்டவர். ஓரறிவு உயிர் முதல் பகுத்தறிவு பெற்ற ஆறறிவுடைய மனிதர் ஈராக அனைத்து உயிர்களை தத்தும் காட்டும் கருணைக்கு பெயர்தான் ஜீவகாருண்யம் என்று விளக்கமளித்தார். அனைத்து உயிர்களையும் இறைவன் சொரூபமாக காணும் இயல்பினை பெறுதலே ஜீவகாருண்யம். அத்தகைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொண்டு ஆன தவன் அருளை பெற்று அதன் வாயிலாக ஆன்ம லாபம் பெறுவதே ஒவ்வொரு மனிதர்களின் கடமையும் உரிமையும் ஆகும் உபதேசித்தவர் என்று, ஜீவகாருண்யம் இன்றி எந்த அகுலும் பெற முடியாது என்பது இவரின் முடிவு. அதனால் சன்மார்க்க நெறியையே உயிராகவும் உடலாகவும் கொண்டு போற்றினார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற ஓர் அமைப்பை நிறுவி சன்மார்க்கத்தை வளர்த்தவர் ராமலிங்க அடிகளார். அதில் அவர் எல்லா மனிதர்களிடத்தும் சாதி, சமயம், குலம், கோத்திரம், சூத்திரம், சாத்திரம், தேசம், மார்க்கம், உயர்வு தாழ்வு போன்ற எந்த பேதமும் இன்றி ஒழுக வேண்டும், இதுவே ஜீவ ஒழுக்கம் என்று வற்புறுத்தினார். கடைவிரித்தேன் கொள்வாரில்லை. வள்ளலார் காலத்திலும் நிலை இதுதான். இறைவனை மறந்தவன் இறந்தவனாவான். இது சீக்கிய மதத்தில் வழங்கப்படும் பொன்மொழி. அவ்வாறு இறைவனை நினையாது அஞ்ஞ. ஆனத்தில் மூழ்கி கிடப்பவன் உயிர் பெற்றிருந்தும் இறந்தவனுக்கு ஒப்பாவான். இதனை மக்களிடையே பரப்பிய பெருமை ராமலிங்க அடிகளாரையே சாரும். தேசிய ஒருமை பாட்டுக்கு பாலமாக திகழ்ந்தவர். தமிழ் மொழிக்கு புத்துயிர் அளித்தவர். இறைவன் திருநாமத்தை கூற தமிழ் மொழியே சிறந்தது என்று அதற்கு விளக்கமும் தந்தவர். இறைவன் மீது இவர் எந்த அளவுக்கு பற்றும் பக்தியும் கொண்டிருந்தாரோ அந்த அளவுக்கு தமிழ் மொழி மீதும் பற்று கொண்டவர். மனிதர்களுக்கு பசி என்பது கொடுமையானது. ராமலிங்க அடிகளார் தம் பசியை பொறுத்து கொண்டார். ஆனால் மற்றவர்களின் பசி கொடுமையைக் கண்டு அவர் வருந்தினார்.
பசியின் தன்மையை பற்றி தம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சீவர்களுக்கு பசி அதிகரித்த வேளையில் விளக்கமின்றி மயங்கும் அம்மயக்கத்தில் அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைந்து விடுகிறது. மனம் தடுமாறி சிதறும் புத்தி கெடும், சித்தம் கலங்கும், அசங்காரம் அழியும், பிராணன் சுழலும், பூதங்களெல்லாம் புழுங்கும், வாதபித்த சிலேட்டுமங்கள் நிலை மாறும், கண் பஞ்சடைந்து குழிந்து போகும், காது என்று செவிடுபடும், நா உலர்ந்து வரலும், நாசி குழைந்து அழலும், தோல் மெலிந்து ஸ்மரணை கெடும், கால் சோர்ந்து துவளும், வாக்குத் துணி மாறி குளரும, பற்கள் தளரும், மலஜல வழிகள் வெதும்பும், மேனிகருகும், உடல் மெலிந்து தன்மை கெடும், வயிறு பகீரென்று எரியும் என்று கூறுகிறார். பசியால் துடிக்கும் மனிதரிடம் பக்தியை புகட்ட முடியாது, அவனுக்கு எத்தகைய உபதேசங்களும் பயனளிக்காது. பசியின் கொடுமையை தணித்த பிறகே மற்றவை பலன் அளிக்கும் என்ற எண்ணமுடைய தெய்வத்தன்மை பெற்றவர் அடிகள். வள்ளலார் ராமலிங்க ஆன்மீக நெறியை சைவ சித்தாந்த சன்மார்க்க வழிமூலம் பரப்பிய வடலூர் வள்ளலாரி சமூக சீர்திருத்தத்திற்கான சீரிய கருத்துக்களையும் முழங்கினார். வழக்கம் போல அன்றைய சமுதாய மக்கள் பின்பற்றவில்லை. அதனையும் சரிவர கடைவிரித்தேன், கொள்வாரில்லை, கட்டிவிட்டேன் என்று மனம் நொந்து கூறினார். ஆயினும் அவர் கூறிய சீர்திருத்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் சமுதாயம் வாழ இயலவில்லை. மெல்ல மெல்ல அவரது கருத்துக்கள் அரசியல் ரீதியாக கூட ஏற்கப்பட்டு இன்று மேடைகளில் முழங்கப்படுகிறது. பகுத்தறிவாளர்களும் கடவுள் மறுப்பாளர்களும் கூட வள்ளலாரின் சீர்திருத்த கருத்துக்களை புறந்தள்ளிவிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வடலூர் இன்றும் தைப்பூச திருநாளில் அவரது நினைவை போற்றிக் கொண்டாடுகிறது. சுற்று கிராமங்களிலிருந்து வள்ளலாரி கொடியுடன் வண்டி வண்டியாய் நெல்மணிகளும் தானியங்களும் கனிகாய்களும் வந்து குவியும் பசி என்ற நோயே இல்லாத பேதமின்றியன. இவருக்கும் இலவச உணவு படைத்து சமத்துவ பூமியாய் அன்று வடலூர் ஜொலிக்கும் வடலூர். சிந்தனையில் பாரத பூமியே சமத்துவம் பொங்கும் பூமியாய் பூத்து குலுங்கட்டும். எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.